என் நெஞ்சில் குடியிருக்கும் உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனால இப்ப நம்ம பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்னடா பூமர் ஆயிட்டியா நீனு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இன்னைக்கு நாம நிறைய அரசியல் பேச போறோம். எந்த கட்சியினர் இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி, சொல்லக்கூடிய விஷயங்களை முழுசா கேட்டுட்டு நீங்க என்ன திட்டினாலும் சரி அப்படின்னு எடுத்துங்க. ஏன்னா நிறைய அரசியல் பின்னால் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுதான் இன்னைக்கு நாம விளக்கமா பேச போறோம். அதுக்கு எதுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் நீ அதிமுக காரன், நீ டிவிக்கு சும்படிக்கிற, மாத்தி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிறாங்க. பட் அதை பத்தி நமக்கு இல்ல. நானும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட தான் போறேன், நானும் ஒரு கட்சிக்கு அனுதாபியா தான் இருப்பேன், அதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. பட் பேசுற விஷயங்கள் கரெக்டா இருக்கான்னு பாக்கணும். அதுக்குதான் நதி மூலம் ரிஷி மூலம்ங்கிற பழமொழிய சொன்னேன். ஒரு நதி தண்ணி தேவைப்படுதா, மொண்டு குடிச்சிக்க, எதுக்கு வேணாலும் தண்ணி எடுத்து பயன்படுத்திக்க. அது எங்க உருவாகி வருது, அதுல என்னென்னலாம் கலக்குது, எவன் துணி துவைக்கிறான், எவன் மூத்திரம் விடுறான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த தண்ணியை நம்மளால பயன்படுத்த முடியாது. அதனாலதான் நதி மூலம் பார்க்க கூடாதுங்கிறது. ரிஷி மூலம், ஒரு சாமியார் இருக்கான், ஆசீர்வாதம் பண்றான், நல்லா வார்த்தை சொன்னான்னா கேட்டுக்க. அவன் ஏன் சாமியாரானா, அவன் பொண்டாட்டி விட்டுட்டு ஓடுனதால சாமியாரானா, ஊர்ல கடங்காரனாய் சாமியாரானா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவன் ஆசீர்வாதம் பண்றான், சரி ஓகே, ஒரு நல்லது ஒருத்தன் சொல்றானே அப்படின்னு சொல்லி கேட்டுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். சுய விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அது தற்பெருமை வீடியோவா போயிடும். சரி, கரூர் வழக்கில் கிட்டத்தட்ட 35 பேர் குற்றவாளிகள் அப்படிங்கிற முடிவுக்கு சிபிஐ வந்திருக்கு. அந்த 35 பேர் மீதும் சார்ஜ் ஷீட் போடுறதுக்கான பணிகள் அப்படிங்கறதும் நடந்துகிட்டு இருக்கு. அது சார்ந்து நாம டீடைல்டா பேச போறோம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய பிப்ரவரி மாசத்துல அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது. மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படுது. அதுல அண்ணாமலை மத்திய அமைச்சராகிறார். இதை முதல்ல நாம தான் சொல்றோம். அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்க்கு பிரதமர் மோடி வந்திருக்கார் அப்படிங்கிறது தெரியுது. இதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல பிஜேபியை வளர்த்ததில் அண்ணாமலையின் பங்கு அப்படிங்கிறது அளப்பெரியது. அதை மறக்கவே முடியாது. அண்ணாமலையை நாம எவ்வளவு விமர்சிச்சு பேசியிருக்கோம். பட் இதை நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி அப்படிங்கிறது இல்ல. இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி கொஞ்சம் ஜெல்லாகிறதுல இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, அண்ணாமலை ஆதரவாளர்கள் கொஞ்சம் அப்படியே முரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா. பட் இது எல்லாத்தையுமே உணர்ந்து தமிழக தேர்தல்ல அண்ணாமலையை தீவிரமா களமிறக்கணும் அப்படின்னு எடை போட்ட பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய டெனூர்ல அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம அதிமுகவினர் 2 மத்திய அமைச்சர்கள் உருவாகிறார்கள். இதுல பிரதமர் மோடியோட சாய்ஸா இருந்தது தம்பிதுரை அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும். பட் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சி.வி. சண்முகத்தை மாநில அரசியலில் இருந்து விட்டு கொடுக்க தயாரா இல்லை. சி.வி. சண்முகம் எங்களுக்கு இங்க வேண்டும். அதனால இன்னொரு ஆப்ஷனா ஒரு பக்கம் தம்பிதுரை, இன்னொரு பக்கம் வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இன்பதுரை. தம்பிதுரைக்கும் இன்பதுரைக்கும் வரக்கூடிய பிப்ரவரி டெனூர்ல மத்திய அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட போகுது. சி.வி. சண்முகம் அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சட்டமன்ற எலெக்ஷன்ல நிக்கிறார். அவரு மாநில தேவை அப்படிங்கிறத எடப்பாடி அவர்கள் உணர்ந்திருக்கார் அப்படிங்கறதா விவரம். அண்ணாமலைக்கு என்ன துறை கொடுக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் இதுவரைக்கும் டீடைல் வெளியில வரல. ஆனா 3 பேர் மத்திய அமைச்சராவது உறுதி. குறிப்பா அண்ணாமலைக்கு முக்கியமான பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்பட போகுது அப்படிங்கிறதும் ஏறத்தாழ உறுதியாயிடுச்சு. இதனால அண்ணாமலை ஆதரவாளர்கள் ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்த விஷயத்துக்கு நாம வருவோம். என்டிஏ கூட்டணியில் விஜய், இப்படி ஒரு தலைப்பு வைக்கலான்னு தான் இருந்தேன். அது நாம முடிவு பண்ண மாதிரியே ஆயிடும். அதனால நம்ம அப்படி வைக்க கூடாது. சில விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்தது. அதனால நான் இது இப்படி இருக்கும்போது என்னோட சொந்த யோசனை தான், யாரோ சொல்லிலாம் கிடையாது. அந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதனாலதான் நான் யோசிச்சேன், அது சரியா இருக்குமாங்கிற முடிவை நீங்களே சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் திட்டிக்கலாம், அதை பத்தி தப்பு கிடையாது. என்னன்னா, பிரதமர் மோடி அவர்களோட வருகை 27 ஜனவரி தமிழ்நாட்டுல இருந்தது. இந்த கூட்டத்துக்கு எங்க திட்டமிடப்பட்டுச்சு அப்படின்னா மதுரையில தான் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரே மேடையில ஏறணும், அதுக்கு முன்னாடி கூட்டணி எல்லாம் பிரிச்சிடணும், ஒரு முடிவு பண்ணிடணும் அப்படிங்கிற
முடிவுக்கு பிஜேபி வந்திருக்கு. தேர்தல் வேலையை சீக்கிரம் ஆரம்பிக்கணும், திமுகவை காலி பண்ணியே தீரணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிறாங்க. அதனாலதான் இந்த மதுரையில கூட்டம் அப்படி இருந்தது. எதுக்காக அப்படின்னா, மதுரையில பற்றி எரியக்கூடிய திருப்பரங்குன்றம் விவகாரத்துல பிரதமர் மோடி அவர்களுக்கு திமுக மேல உச்சபட்ச கோபம் இருந்திருக்கு. ஒரு மலையில தீபம் கூட ஏத்த முடியாதா, கோர்ட் உத்தரவு கொடுத்து தடுக்கிற அப்படின்னா நீ என்ன பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அவங்க சாமி அப்படின்னா எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால மதுரையில கூட்டத்தை நடத்தி பிரதமர் மோடி திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி முருகனை தரிசனம் செய்வதாக பிளான். அப்படிப்பட்ட பிளான ரத்து செஞ்சுட்டு கூட்டத்தை சென்னைக்கு மாத்திருக்காங்க. அப்படின்னா திருப்பரங்குன்றம் முருகனை விட சென்னையில முக்கியத்துவம் வாய்ந்த தேவை அப்படிங்கிறது இருக்கு. ஏன் அந்த தேவை விஜயா இருக்க கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வை. ரெண்டாவது, இன்னைக்கு விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் வெளிவராம தெரி படம் ரீரிலீஸ் பண்றதா இருந்தது. திடீர்னு நேத்து அது கேன்சல் பண்ணப்பட்டுருச்சு. நாளைக்கு ஜனநாயகனை சுப்ரீம் கோர்ட்டோட விடுமுறை கால அமர்வு அப்படிங்கிறது விசாரிக்குது. இப்படி இருக்கலாம்ல, நாளைக்கு ஜனநாயகனை ரிலீஸ் பண்ண போறோம், கோர்ட் ஆர்டர் போட்டுரும், இன்னைக்கு எதுக்கு வேஸ்டா தெரிய ரிலீஸ் பண்ணிக்கிட்டு, நாளைக்கு தான் ஜனநாயகனுக்கு அனுமதி கொடுக்க போறாங்களே, சர்டிபிகேட் கொடுக்க போறாங்களே, அப்ப நாளான்னைக்கு இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு போயிடுவோம் ஜனநாயகனை, எதுக்கு தெரிய விட்டுக்கிட்டு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். அதனால்தான் தெரி ரீரிலீஸ் தள்ளி போச்சு அப்படிங்கிறதையும் நான் பாக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது சோர்ஸின் அடிப்படையில சொல்லப்பட்டதுதான். என்ன அப்படின்னா, பிஜேபியை தற்காலிகமாக விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி விங்ல இருந்து சில தகவல்கள் சொல்லப்பட்டதாகவும் வருது. பட் இதோட உண்மை நிலை என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு தகவல் வந்து நான் 100% கன்ஃபார்ம்னா ஆமா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் இது நம்பக்கூடிய தகவல் தான். பட் ஆனா இது என்னால உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்ண முடியல. அதையும் நான் இந்த இடத்துலயே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். விஜய் ரசிகர்கள் எல்லாம் ரவுடி பயலுங்க அப்படின்னு நான் சொல்லல, சுதா கொங்கரா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பெண்மணி சொல்லுது. பராசக்தி படம் பிளாப் ஆகி போச்சு, கழுவி ஊத்துறாங்க, காரி துப்புறாங்க. இதுக்கு இந்த சுதா கொங்கரா எவ்வளவு கொழுப்பு இருந்ததுன்னா, ஒரு இந்த வீடியோ இந்த போட்டோ பாருங்க. ஒரு நடிகரோட திரைப்படம் வரல, அதனால அந்த ரசிகர்கள் வந்து கண்ணாமுன்னான்னு விமர்சிக்கிறாங்க, திட்டமிட்டு பராசக்திய அவதூறு பரப்புறாங்க, எல்லாம் ரவுடிங்க பொறுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தி பேசுறா. அப்படின்னா நான் பொதுவாவே பெண்களை உரிமையில பேசுற ஆள் கிடையாது. நீ தெலுங்குல இருந்து வந்து இங்க படம் எடுத்துட்டு இங்க இருக்கிறவனை பூரா ரவுடின்னு சொல்ற, பொறுக்கின்னு சொல்றன்னா உனக்கு எவ்வளவு அதப்பு இருக்கும்? மக்களாகிய நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். பாத்துங்க, நமக்கு தமிழ் பற்று ஊட்டுறேன்னு படம் எடுத்துட்டு நம்மளையே ரவுடி பயிலுக பொறுக்கி பயிலுகன்னு சொன்னா உன்னையெல்லாம் விட்டுட்டு தேடலாமா? பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க, பொங்கலே இன்னும் வரல, அதுக்குள்ள படம் தியேட்டரை விட்டு வெளியே ஓடி போச்சு. உங்க எண்ணத்துக்கு தாண்டாப்பா எல்லாத்துலயும் இடி உழுவுது, நாசமா போய்கிட்டே இருக்கீங்க. சரி, இப்ப கரூர் விவகாரத்துக்கு வரும். கரூர் விவகாரத்துல 35 குற்றவாளிகள், எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன், A1 செந்தில் பாலாஜி, A2 அசோக்ல தொடங்கி சில காவல்துறை உயர் அதிகாரிகள் வரை, சில வருவாய்த்துறை அதிகாரிகள் வரை குற்றவாளிகள். செருப்பு வீசியவர்கள், பொய் சாட்சி சொன்னவர்கள், மருத்துவர்கள், ஆம்புலன்ஸ் ஊழியர்கள், ஆம்புலன்ஸை அந்த இடத்துக்கு அரேஞ்ச் பண்ணவங்க, இப்படி 35 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்மானத்துக்கு கிட்டத்தட்ட சிபிஐ அப்படிங்கிறது வந்திருக்கு. அந்த அடிப்படையில விஜய் அவர்கள் கொடுத்த ஆதாரங்கள் எல்லாமே கிராஸ் செக் பண்ணப்பட்டிருக்கு. சில ஐடிபிஆர் ரிப்போர்ட் எடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த நிமிடத்துக்கு நிமிடம் என்ன நடக்குதுன்னு, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பாட்டு பாடின வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு லைவ் அப்டேட்டுங்கிறது போய்கிட்டே இருந்திருக்கு. அப்படிங்கிறதுக்கு உண்டான அத்தனை ஆதாரங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அமைச்சர் கூட கிடையாது, ஒரு எம்எல்ஏ. கோர்ட் கழுவி ஊத்தி அமைச்சர் பதவியை ராஜினாமா ஜெயிலுக்கு போறியான்னு சொல்லி நீதிமன்றத்தால் விரட்டி அடிக்கப்பட்ட, பதவி பறிக்கப்பட்ட ஒரு அமைச்சர். அவருக்கு ரிப்போர்ட் பண்றது உங்களுக்கு டியூட்டியா? இதுதான் சிபிஐ கேக்குது, நான் கேட்கல. யாருப்பா செந்தில் பாலாஜி? திமுக மாவட்ட செயலாளர்னா அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுவீங்களா? உன் உயர் அதிகாரிக்கு நீ ரிப்போர்ட் பண்ணும், இல்ல சிஎம்க்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம். செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் பண்ற? செந்தில் பாலாஜி கரூருக்கு சிஎம்.
செந்தில் பாலாஜி கரூரில் அதிகார தோரணையில் ஆட்டம் போடுவதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அதிமுகவுல செந்தில் பாலாஜி இருந்தப்ப இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் செந்தில் பாலாஜிக்கு ரிப்போர்ட் கொடுத்தது யாரு, அசோக்குக்கு ரிப்போர்ட் கொடுத்தது யாரு, அசோக்கோட போன் கால் ரிப்போர்ட், செந்தில் பாலாஜியோட ரிப்போர்ட், அதிகாரிகளோட ரிப்போர்ட், ஆம்புலன்ஸுக்கு யாரு கால் பண்ணா, காவல்துறையினருடைய பங்கு என்ன, எதனால அங்க சரியான பாதுகாப்பு வழங்கப்படல, முன்னுக்கு பின் முரணா நடந்திருக்கு, போஸ்ட்மார்டம் உடனுக்குடன் செய்யப்பட்டிருக்கு, இறந்தவர்கள் குடும்பத்தினர் உடனடியாக அடக்கம் செய்யணும் அப்படின்னு மிரட்டப்பட்டிருக்கிறார்கள். இத்தனையும் சிபிஐ கண்டுபிடிச்சிருக்கு. இது எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு ஒரு முக்கிய அப்டேட் அப்படின்னா 19ஆம் தேதி விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க, மறுபடியும் சிபிஐல ஆஜராக சொல்லி. அநேகமா 19ஆம் தேதி விஜய் அவர்கள்ட்ட செய்யக்கூடிய விசாரணையோட இறுதி கட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். அதன் பிறகு சார்ஜ் ஷீட் போடப்படும். இதற்கிடையில காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் சில பேர் பிஜேபி விஜய் மிரட்டி கூட்டணி கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஒருத்தரை மிரட்டி எல்லாம் கூட்டணி கூப்பிட முடியாது. கூப்பிட்டாலும் தொண்டர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறதுல நான் ரொம்ப உடன்பாடு உள்ள ஒருத்தரை. எப்படி சொல்றது, நான் அப்புறம் பச்சையா வேணாம், இந்த இதுக்கு நம்ம உதாரணம் சொல்லக்கூடாது. இணங்காத பெண்ணை இழுத்தா அதாவது இந்த நம்ம காமெடியா சொல்லிட்டு போயிடலாம், கண்ணடிச்சா வராத கையை பிடிச்சி இழுத்தா மட்டும் வந்தரவா போறா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால நீங்க மிரட்டி உருட்டி பயமுறுத்தி கண்டிஷன் போட்டெல்லாம் கூட்டணி வச்சா அந்த எதிர்வினை பேக் ஃபயர் அப்படிங்கறதா தொண்டர்கள் மத்தியில் ஆகும். அதனால பிஜேபி மாதிரி அரசியல்ல கரகண்ட கட்சி அப்படியான முடிவுகள் எடுக்காது. சில பல ஆஃபர்கள் வேணா கொடுக்கப்படலாம். பட் இந்த நொடி வரை அப்படி எதுவும் இல்லை. சில கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறது எங்கேயோ நடந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் நாளைக்கு ஜனநாயகன் வெளிவரத்துக்கான வாய்ப்பு. பிரதமர் மோடி சென்னைக்கு புரோகிராம மாத்தின வாய்ப்பு எல்லாமே நடந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பட் இது சோர்ஸின் அடிப்படையில சொல்லல, என்னோட யூகத்தின் அடிப்படையில தான் சொல்றேன். பாப்போம் நம்மளோட யூகம், என்னோடைய யூகம் பலிக்குதா, நிறைவேறுதா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அரசியல்ல இந்த பொங்கல் விடுமுறை 2-3 நாளைக்கு பிறகு காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 8 அமைச்சர்கள் சிறைக்கும் போக போறாங்க. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா நாம தொடர்ந்து பேசுவோம்.